உலகத்திலேயே மிக பழமையான மொழி, மிக சிறந்த மொழின்ற இந்த டைட்டிலுக்கு நிறைய மொழி வந்துட்டு போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு சார்ந்து இருக்கிற மக்கள் கூட நிறைய ரிசர்ச் அவங்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் உலகத்திலேயே இது நடந்துகிட்டு இருக்கு, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வெறும் இந்தியாவில தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்னு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தமிழுக்கும் கன்னடாக்கும் ஒரு போட்டி வந்துச்சு, இல்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு, எது ரொம்ப பழமையான மொழின்னு. அப்ப அங்கிருந்து சில ஆதாரங்கள் கொடுத்தாங்க, இப்ப தமிழர்கள் நிறைய ஆதாரம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி உலகம் மொத்தம் இது நடந்துகிட்டே தான் இருக்குது. சோ இந்த மாதிரி ஒரு மொழியும் வந்துட்டு அது பின்னாடி இருக்கிற ஒரு வரலாறை எடுத்துட்டு வந்து முன்ன எடுத்தும் போது எது ரொம்ப பழமையான மொழின்றதுக்கு நம்ம ஆஃபனா ஒரு டிபேட்டுக்கு போவோம். ஆனா தமிழர்கள் என்ன சொல்றோம்னா, உலகத்திலேயே மிக பழமையான மொழியில வந்துட்டு தமிழ் தான்ப்பா ரொம்பவே பழைய மொழினா. எங்க கிட்ட சங்க இலக்கியம் இருக்குதுடா, எங்க கிட்ட வந்துட்டு நாங்க ஒரு 5000 வருஷமா இருக்கிறோம், 10,000 வருஷமா இருக்கிறோம்னு நம்ம சொல்லும் போது எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா, என்னப்பா ஆதாரம், உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, ப்ரூஃப் என்ன இருக்குது, நீ பாட்டு சொல்வ. என் பக்கத்து ஊருக்காரன் வந்துட்டு அவன் மொழி வந்துட்டு 20,000 வருஷம்னு சொல்லுவான், அதுக்கப்புறமா இன்னொருத்த வந்துட்டு 50,000 வருஷம்னு சொல்லுவான். என்ன ப்ரூஃப் இருக்கு நம்ம கேட்டாக்கா நம்ம வந்துட்டு ஒரு ப்ரூஃபை தேடி போவோம். இந்த மாதிரி ப்ரூஃபை தேடி போறதுக்கு தான் வந்துட்டு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஒரு கண்ட்ரி கிட்ட ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இவங்க எல்லாரோட வேலை என்னன்னா, போயிட்டு ஒரு மொழியோட தொன்மை, இல்ல வந்துட்டு ஒரு நிலத்தின் தொன்மை, இல்லைன்னா ஒரு இனத்தின் தொன்மை, இது கண்டுபிடிக்கிறது அவங்களோட மிகப்பெரிய வேலையே. ஸோ அவங்க வந்துட்டு போயிட்டு ஒரு ஊரா தோண்டுவாங்க. ஓகே, இந்த ஊர்ல வந்துட்டு ரொம்ப பழமையான ஒரு நாகரிகம் இருக்கிறதுக்கு மிக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இங்க தோண்ட ஆரம்பிப்போம், நமக்கு எதனா கிடைக்குதா, அதோட வயசு, அதோட பொருள் வந்துட்டு நம்ம கண்டுபிடிப்போம் என்ற மாதிரி இந்த மாதிரி ரிசர்ச்சுக்குள்ள போவாங்க. அந்த மாதிரி போகும்போது தான் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு இடம், மிக முக்கியமான ஒரு மைய புள்ளி நம்ம பார்த்தோம்னா, வரலாற்றை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல தமிழரோட வரலாறை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஊர் பேர் தான் கீழடி. இந்த கீழடின்ற பேரை நீங்க நிறைய பேர் கடந்து வந்திருப்பீங்க. என்ன கீழடி, நிறைய பேர் சொல்றாங்க, நியூஸ்ல வருது கீழடி, தமிழின் தொன்மை கீழடியில கண்டுபிடிக்கலாம், தமிழின் தொன்மை இங்க கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. இது என்னப்பா இந்த கீழடின்னு நீங்க கேட்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும், என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கீழடி வந்துட்டு மதுரையிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஊர். இங்க வந்துட்டு ஒரு 100 ஏக்கருக்குள்ள ஒரு மாங்காய் தோட்டம் மாதிரி இருந்திருக்குது. அங்க வந்துட்டு ஏதோ பசங்க விளையாடும் போது ஒரு சின்ன பொருள் கிடைச்சிருக்குது. அந்த பொருளை வந்துட்டு அவங்க கொண்டு போயிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. அவங்க இது ஏதோ பழமையான பொருள்பா அன்றதை பார்த்து அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்பதான் இது தெரியாது இது ரொம்ப ஒரு பழமையான ஒரு பொருள்னு. ஸோ இங்க தான் வந்துட்டு இந்த ரிசர்ச், இந்த ஸ்டடி ஆரம்பிக்குது. இதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். என்னப்பா இது, அப்ப வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது இது இங்க என்ன இருக்குது, இதுக்குள்ள எதனா இருக்கா இல்லையா, இல்ல இது எதனா பழைய காலத்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு சொம்பா இல்ல ஒரு பாட்டா என்னன்னே நமக்கு தெரியாது. அப்புறமா தான் வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இதை பாக்குறாங்க. ஓ, இங்க ஏதோ இருக்குதுப்பா, இங்கதான் வந்துட்டு வைகை நதி இருக்குது. ஸோ இங்க இருந்து கிட்டதான் வைகை நதி. ஸோ வைகை நதி இருந்துச்சுன்னா பேசிக்கலி என்ன ஆகும்னா, அந்த காலத்தை நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காடாதான் இருந்திருக்கும். இந்த வெறும் காடா இருக்கும்போது மக்கள் வந்துட்டு ஒரு தண்ணி தேவைப்படும், அவங்களுக்கு வந்து உணவு தேவைப்படும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி வந்துட்டு எங்க கிடைக்குதோ அதுக்கு பக்கத்தையே ஒட்டி இருப்பாங்க. ஸோ தட் அவங்க போயிட்டு ஒரு வேட்டையாட்டு கொண்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு தண்ணியும் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டா இருக்கும் ஒரு சிவிலைசேஷன் கட்டமைக்கிறதுக்கு. பேசிக்கலி மனிதனுக்கு என்ன தேவை, ஃபுட்டு, ஷெல்டரு, வாட்டர், இதுதான் அவனுக்கு தேவை. ஸோ இது வந்து அந்த லொகேஷன்ல இருக்கிறதுனால உலகத்துல எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு நாகரிகம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்னா எப்பவுமே ஒரு நதி பக்கத்துல இருந்தா அது ஆரம்பிக்கும். பட் அவங்க வந்து நினைக்கிறாங்க இங்க வந்து நம்ம தோண்ட ஆரம்பிச்சா நமக்கு எதனா கிடைக்கும்னு தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்க வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு தோண்ட ஆரம்பிக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அனுப்புவாங்க, நீங்க தான்ப்பா இதுக்கு ஹெட் பண்ணணும், நீங்க வந்துட்டு இதை போய் தோண்டுங்க, உங்களுக்கு எதனா கிடைக்குதான்னு. அதே மாதிரி அவங்க போய் தோண்டும் போது மொத்தமா எவ்வளவு டெப்த்துக்கு போய் தோன்றாங்கன்னா 4.5 மீட்டர்ஸ்க்கு உள்ள போறாங்க. அதாவது அந்த டெப்த்துக்கு அவங்க டிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மல்டிபிள் டெப்த்ல வந்துட்டு நிறைய பொருட்கள் கிடைக்குது. கிட்டத்தட்ட 7500 ஆர்டிஃபேக்ட்ஸ், அதாவது சின்ன சின்ன பொருட்கள், இல்லை எதனா பொம்மை, அந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டு கீட்டு, அந்த மாதிரி எதனா ஒன்று கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி 7500 ஆர்டிஃபேக்ட்ஸ் வெறும் இந்த 100 ஏக்கர் நிலத்துல மட்டுமே கிடைச்சிருக்குது. இந்த 7500 ஆர்டிஃபேக்ட்ஸ் விட்டு நிறைய பார்ட்ஸும் கிடைச்சிருக்கு. அந்த பார்ட்ஸ்ல வந்துட்டு எழுத்து இருக்குது. அந்த என்ன எழுத்துனா தமிழ் எழுத்துக்கள் அதுல இருக்குது. இல்ல இப்ப வந்து சில பேர் தமிழ் பிராமின்னு சொல்லுவாங்க, மொத்தத்துல அது தமிழ் எழுத்து தான். ஸோ அந்த தமிழ் எழுத்துக்கள் அதுல கிடைச்சிருக்கு. பட் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா,
2500 வருஷமோ அது எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குதுன்னு அவங்களுக்கு இன்னும் அந்த மூமெண்ட்ல தெரியாது. ஸோ அவங்களுக்கு என்ன தெரியும்னா, ஓகே இது எந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னா, எழுத படிக்க தெரிஞ்ச மக்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இது வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம நினைச்சுப்போம் ஒரு 1000 வருஷம் இல்லை ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி தான்ப்பா எழுத தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு, ஸோ அவங்களுக்கு தான் இருக்கும் இதுன்னு. பட் அப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த 7500 ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து சில ஆர்டிஃபேக்ட்ஸை எடுத்துட்டு அவங்க கார்பன் டேட்டிங் டெஸ்ட்டுக்கு அமெரிக்கா அனுப்புறாங்க, இல்லை யூஎஸ்க்கு அனுப்புறாங்க. அங்க யூஎஸ்ல இருந்து அவங்க அந்த ஆர்டிஃபேக்ட்ஸோட ரிசர்ச்சோட அவுட்புட் வரும்போது அங்கிருந்து நமக்கு தெரிய வருது இது கிட்டத்தட்ட 2160 இயர்ஸ் பழையசுன்னு. அதாவது நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்குது 2025. ஸோ 2160 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா நீங்க ஜீரோக்கு பின்னாடி போயிடுவீங்க. ஸோ பேசிக்கலி இது ஒரு செகண்ட் செஞ்சுரி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியான அந்த காலகட்டத்தின் பொருள் இதுன்னு நமக்கு தெரிய வருது. பட் இங்க மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, அவ்வளோ பழையசா இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் இருந்த காலத்துல மக்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு சாதாரண சிவிலைசேஷன். அங்கே ஒன்றும் பேலஸ் இருந்த மாதிரி எல்லாம் கிடையாது, சாதாரண மக்கள் வாழ்ந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சாதாரண மக்கள் வாழ்ந்த இடத்துலயே ஒரு பாட்டில் வந்துட்டு எழுத்தெல்லாம் இருக்குதுன்னா அது ஒரு எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு சமுதாயமா இருந்திருக்குதுன்றதான் நமக்கு தெரிய வருது. நாங்கள் தமிழ் மொழி இருந்ததுனால அவ்வளோ பழைய காலத்துல கூட தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க அதே ஊர்ல, அவங்களுக்கு எழுத படிக்கவும் தெரிஞ்சிருக்கு. இப்போ நமக்கு அடுத்து ஒரு கேள்வி வரும், சரிப்பா அவங்க என்ன கடவுள் கும்பிட்டாங்க, இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கா, அவங்க என்ன கடவுள் கும்பிட்டாங்க, அவங்க வந்துட்டு ராமரை கும்பிட்டாங்களா, கிருஷ்ணரை கும்பிட்டாங்களா, இல்லை சிவனை கும்பிட்டாங்களா, இல்லை முருகரை கும்பிட்டாங்களான்னு உங்களுக்கு நிறைய கேள்வி வரும். அந்த 7500 பொருட்கள் அவங்க தோண்டினதுல வந்துட்டு எதுவுமே வந்துட்டு இறைவனை வழிபட்ட மாதிரி எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக் அந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்குமே சரி, இல்லை இது ஒரு அரசாங்கத்துக்குமே சரி, இல்லை இதை ஃபாலோ பண்றவங்களுக்குமே ஒரு ஷாக். என்னடா இது, இந்த மக்கள் வந்து வழிபட்ட மாதிரி எதுவுமே இல்லையா, இது எப்படி பாசிபிள்? ஜென்ரலி நம்ம ஒரு 100 வருஷம் இல்லை 200 வருஷத்துக்கு பின்னாடி போய் எது பார்த்தாலுமே மக்கள் வணங்குறாங்களே, அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வணங்குற மாதிரி இருக்குமேன்றது. பட் ஆனால் தமிழர்கள் நமக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய ஷாக்கா தெரியல. ஏன்னா இங்க வந்து நம்மளோட நோக்கம் வந்துட்டு அந்த மொழியின் எவ்வளவு பழமை, அந்த மக்கள் நம்ம தமிழ் மக்கள் எவ்வளவு பழமையான மக்கள், அதாவது எப்பத்துல இருந்து அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, எப்பத்துல இருந்து அவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சது, அதுதான் நம்ம ஃபோக்கஸ். பட் ஆனா இது மத சார்பா பாக்குறவங்களுக்கு இது மிஸ்ஸிங்கன்ற ஒரு வருத்தம் இருக்கிறது ஒரு நேச்சுரல் தான். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் வந்துட்டு அவங்க சப்மிட் பண்ணும் ஒரு ரிப்போர்ட்டா. இந்த ரிப்போர்ட்டை யார் சப்மிட் பண்ணுவானா, இதை ரிசர்ச் பண்ணவங்க. ஸோ இதை ரிசர்ச் பண்ணவங்க இல்லை இந்த சீஃப் ஆர்கியாலஜிஸ்ட் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து இதை ரிப்போர்ட்டா ஜெனரேட் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு இதை அனுப்பணும். அவங்க வந்து இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஓகே எல்லா ப்ரூஃபும் கரெக்டா இருக்குது, நாங்க இதை அப்ரூவ் பண்றோம்னு நம்ம சொல்லிட்டா இதுதான் இனிமேல் ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொருளா மாறும். பட் ஆனா இந்த ப்ராசஸ்ல தான் இப்போ மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை வெடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மொத்த ரிசர்ச்சுமே நம்ம பண்ணது வந்துட்டு 3 phases பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 phases பண்ணது வந்துட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், இவர் வந்துட்டு தமிழ்நாட்டில இருந்து வந்தவர் தான். ஸோ இவர் வந்துட்டு இந்த ஏஎஸ்ஐயால அனுப்பப்பட்ட பர்சன், இதை வந்துட்டு இந்த மொத்தத்தையும் தோன்றதுக்கு அவர் தான் வந்துட்டு இந்த கார்பன் டேட்டிங் டெஸ்ட் இது எல்லாத்தையுமே பண்ற அப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் 2 phase அவர் பண்ற அப்படி. இந்த 2 phase தான் இந்த 7000 ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைக்குது. இந்த 7000 ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்புறமா அந்த எழுத்து இதெல்லாம் கிடைக்குது, அப்புறமா அந்த மணலோட ஏஜ் எல்லாம் கண்டுபிடிச்சி. ஸோ இப்போ அவர் சொல்றாரு இது வந்துட்டு கிட்டத்தட்ட 2160 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சிவிலைசேஷன். ஒரு ஆவரேஜா நம்ம பார்த்தா 2nd century BCல இருந்து 3rd century BC, அதாவது 2200 to 2300 இயர்ஸ் முன்னாடி இருந்த ஒரு சமுதாயம் தான் இது. இவங்க ஆனா என்ன ஆயிருக்குன்னா, இவரை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க ஏஎஸ்ஐ. அதாவது 2 phase இவர் வந்துட்டு கண்டுபிடிச்சு முடிக்கும் போது அந்த 3rd phaseக்கு முன்னாடி வந்துட்டு இவர் வந்துட்டு ஒடிசாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வெடிஞ்சுது. இது எல்லாமே நடந்தது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பத்துல இருந்தே இது ஒரு பெரிய பிரச்சனையா வெடிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இவர் வந்து ஒடிசால டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்து ஒருத்தர் வர அப்படி அவர் வந்துட்டு இந்த ரிசர்ச் வந்துட்டு கண்டினியூ பண்றதுக்கு வர அப்படி அவர் வந்துட்டு 3rd phase வந்துட்டு தோண்டிட்டு என்ன சொல்ற அப்படின்னா, நமக்கு வந்து கண்டினியூட்டி கிடைக்கல, அதாவது கண்டுபிடிச்சதுக்கும் இப்ப எங்களுக்கு கிடைக்கிறதுமே கண்டினியூட்டி கிடைக்கல, இதோட இது நிறுத்திக்கலான்ற மாதிரி அவர் நிறுத்துற ஒரு ஜோன், நிறுத்துற ஒரு மோடுக்கு போயிடுவார். அப்படி அவரும் வந்து தமிழ்நாட்டுல இருந்தா வந்தாரு. ஸோ இவர் வந்துட்டு இந்த ஜோனை என்டர் ஆன உடனே, அதாவது இது ஸ்டாப் பண்ற ஜோனை என்டர் ஆகும் போது எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துருச்சு, என்னடா இது இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு, இவ்வளவு பேசப்பட்ட ஒரு விஷயத்த வந்துட்டு அசால்ட்டா மூடுற அப்படியேன்ற மாதிரி. அப்பதான் வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது,
இருக்குது. ஒருவேளை இவங்க செட் பண்ண நெரேட்டிவ் இந்த ரிசர்ச் எல்லாம் உடைக்குதுன்றதுனால இவங்க வந்துட்டு இதை நிறுத்த பார்க்குறாங்களா, சென்டர் வந்துட்டு இந்த தமிழின் தொன்மையை வந்துட்டு வெளியே வரக்கூடாது இதுதான் அவங்களோட நோக்கமான்ற நிறைய கேள்வி வருது. இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே உள்ளே வராங்க. இதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக விடிஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து கோர்ட் வரைக்கும் ரீச் ஆகுது. கோர்ட் வந்துட்டு சொல்கிறாங்க இல்லை இந்த இடத்த ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும், கரெக்டாக தான் இருக்குது, இது வந்து இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லும் போது அப்புறமா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் உள்ளே வந்து அப்புறமா திருப்பி அமர்நாத் ராமகிருஷ்ணனை கொண்டு வந்து அவங்க வந்துட்டு இதை ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுறாங்க. இதை வந்துட்டு அவங்க கண்டினியூ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட அந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவர் என்ன பண்றாருன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஒரு ப்ராப்பரான ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்றப்படி யார் இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன். இது வந்து ப்ராப்பரா இந்த மொத்த ஆர்டிஃபேக்ட்ஸ், இதை கார்பன் டேட்டிங் டெஸ்ட், இந்த மணலோட டெப்த், இது எல்லாத்தையுமே வந்து அந்த ரிசர்ச் டாக்குமெண்ட்ல கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இவர் அனுப்புறாரு அப்ரூவலுக்கு. ஏன்னா இவர் அப்ரூவல் பண்ணிட்டா அது வந்துட்டு இந்த ஏஎஸ்ஐ அப்ரூவல் பண்ணிட்டா அதுதான் ஃபைனல்ன்ற மாதிரி நம்ம நாட்டின் வரலாறு நம்ம அங்கீகரிச்சாச்சு, அதாவது கவர்மெண்ட் அங்கீகரிச்சாச்சு. இது வந்துட்டு நெக்ஸ்ட் உலகமே வந்துட்டு இதை பற்றி பேசலாம், இது இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். பட் ஆனால் என்ன அதுனா சிக்கல், ஏஎஸ்ஐ என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் நமக்கு சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் கிடைக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு டெப்த்தான ரிசர்ச் தேவைப்படுது, நம்ம யூஎஸ்ஐயோ கன்க்ளூஷனுக்கு இறங்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்து போகணும், இன்னும் கிளாரிட்டி வேணுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறேன் நான் கொடுத்து வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு டாக்குமெண்ட், இதுல எல்லாமே இருக்குது, இதுல எந்த ரீசனுமே இல்லை நீங்க இதை ஸ்டாப் பண்றதுக்கு. அண்ட் நான் எல்லாமே கொடுத்தது வந்துட்டு ப்ராப்பர் சயின்டிபிக் மெத்தட், எதுவுமே வந்துட்டு அந்த புக்ல எழுதியிருக்கு இந்த புக்ல எழுதி அதனால இதோட வயசு இப்படி இருக்குன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே சயின்டிபிக் மெத்தட்ல ப்ரூவ் பண்ணதை தான் வந்துட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி. பட் ஆனாலுமே இவங்க ஒத்துக்க ரெடியா இல்லை. இப்போ கடைசியில் எப்படி மாறினா ஸ்டேட் கவர்மெண்ட் வர்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி மாறிடுச்சு ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ இதுதான் அந்த ஹிஸ்ட்ரியோட பவர். கடைசியில் வந்துட்டு இது இந்த ட்ராக்கை நோக்கி போயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2 வருஷம் ஆனதுக்கப்புறமா இன்னும் அந்த ரிப்போர்ட் வந்துட்டு பப்ளிஷ் ஆகல. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பப்ளிக்கு இன்னுமே தெரியாது. அந்த ரிப்போர்ட்ல என்ன பிரச்சனை, என்னதான்ப்பா சொல்றாரு அந்த ரிப்போர்ட்லன்றது வந்துட்டு அந்த ரிப்போர்ட் இன்னும் அவங்க ரிலீஸே பண்ணல. ஏன்னா அவங்க அப்ரூவல் கொடுத்தா தான் அந்த ரிப்போர்ட் வெளியே வரும். ஸோ இப்போ வந்து ஃபுல் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் ஏன் இன்னும் அந்த ரிப்போர்ட் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணின்னு இல்லை, உங்களோட இந்த அரசியலெல்லாம் சைடில் விட்டுட்டு இதை ஹிஸ்ட்ரியாக பார்த்துட்டு இதை வெளிவிடுங்கன்றதான் வந்துட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. பட் ஆனால் இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு தெரியும் எங்களோட வரலாறு என்னன்னு, இதோட தொன்மை எங்களுக்கு தெரியும், நாங்கள் மியூசியமை கட்டுறோன்னு இப்போ வந்து மதுரையில் ஒரு வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மியூசியமை கட்டியிருக்காங்க, கீழடி மியூசியம் அதுக்கு பேரு. இது வந்து ரொம்பவே ஒரு ப்ராப்பரான ஒரு மியூசியம் அங்க வந்துட்டு கட்டியிருக்காங்க மதுரையில. இதுக்கு பேர் வந்து கீழடி மியூசியம். அங்க கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் அங்க வச்சு அந்த மியூசியம்ல அதோட ஏஜ் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு மியூசியம் கட்டியிருக்காங்க. ஸோ நீங்க யாருன்னா வந்துட்டு மதுரைக்கு போனா அந்த மியூசியமுக்கு போங்க. அண்ட் இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கா இதுக்கு பின்னாடி? இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணட்டும், இல்லை இவங்களை பற்றி எனக்கு தெரியும், இவங்க தமிழ்னாவே வந்துட்டு இவங்க வந்துட்டு இப்படிதான் பண்ணுவாங்க, அதோட தொன்மையை வெளியே வர விட மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எது நினைச்சாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டடா பாய்.